வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கறிவேப்பிலை குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். உளுந்தம்பருப்பு வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 சிட்டிகை, துவரம்பருப்பு 1 ஸ்பூன், மிளகாய் வந்து நான் 5 மிளகாய் எடுத்திருக்கேன், புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு, மல்லி 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், பெருங்காயம் 1 சிட்டிகை அளவுக்கு, கருவேப்பிலையும் மல்லியும் சேர்த்து எடுத்துருக்கேன். நீங்கள் தனியாக வேணாலும் எடுத்துக்கலாம், மல்லி தனியாக வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை மல்லி வேண்டாம்னா கருவேப்பிலை மட்டும் கூட எடுத்துக்கலாம். நான் ரெண்டும் சேர்த்து எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்குவோம். உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். மிளகு கொஞ்சம், இந்த குழம்பு வந்து குழந்தை பிறந்த லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. ஹேர் லாஸ் இருக்கிறவங்களும் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்லாம். புளி காய்ச்சல் மாதிரி புளி சாதத்துக்கு கிண்டுவோம் இல்லையா, அது மாதிரி கிண்டி நீங்கள் பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா சாதத்துக்கு போட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சீரகம், மல்லி, வெந்தயம், பெருங்காயம் 1 சிட்டிகை அளவுக்கு, இதோட புளியும் சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள், இது நம்ம பச்சையாக அரைச்சோம்னா பச்சை வாடை வரும், கருவேப்பிலையும் மல்லித்தலையும். அதனால எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வதக்கிட்டு மறுபடியும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம கொதிக்க விடணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். புளி உரப்பு நம்ம அதிகமாக சேர்த்துக்கிறதுனால உப்பு கொஞ்சம் அதிகமாக வரும். இதை நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். இது வந்து 3 நாள் 4 நாளையும் கூட நீங்கள் பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. நல்லெண்ணெய் அதிகம் ஊற்றினா தான் கெட்டு போகாமல் இருக்கும். இதுக்கு வந்து கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு, நீங்கள் அரைச்சதில் உப்பு உரப்பெல்லாம் போதுமானு பாருங்கள். உரப்பு பத்தலைன்னா தனி மிளகாத்தூள் நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம் அரைச்சதில். நம்ம திரும்ப கொதிக்க விட போகிறதுனால அந்த பச்சை வாடை வராது. எண்ணெய் தெரிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. இதை சிம்மில் வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. இந்த பச்சை கலர் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக நல்லா மாறிடும். கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் வந்து மேலே அப்படி இந்த ஓரம்லாம் பாருங்கள், இந்த எண்ணெய் கக்கி வரணும். அப்போ தான் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதில் வெல்லம் போட்டால் தான் அதோடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து மிளகும் மட்டும் புளிக்கு ஈக்குவலாக இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். உரப்பு பத்தலைன்னா தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. வெல்லம் போடுறேன். வெல்லம் போட்டால் தான் நல்லாயிருக்கும், இல்லாட்டி கொஞ்சம் புளிப்போ உரப்போ அதிகமாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.